வணக்கம். புதுவை நெல்லித்தோப்பு ஜான்குமார் அறக்கட்டளை சார்பில் தொகுதி பெண்களுக்கான மகளிர் மேம்பாட்டு வழிகாட்டு நிகழ்ச்சி அறக்கட்டளை நிறுவனரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான ஜான்குமார் தலைமையில் நடைபெற்றது. புதுவை நெல்லித்தோப்பு ஜான்குமார் அறக்கட்டளை சார்பில் நெல்லித்தோப்பு தொகுதி பெண்களுக்காக மகளிர் மேம்பாட்டு வழிகாட்டு நிகழ்ச்சி நடத்த திட்டமிடப்பட்டு முதற்கட்டமாக தொகுதிக்கு உட்பட்ட வெண்ணிலா நகர் மற்றும் சக்தி நகரை சேர்ந்த பெண்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி மூலக்குளம் ரீனா மஹாலில் நடைபெற்றது. அறக்கட்டளை நிறுவனரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான ஜான்குமார் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி தலைமையுரை ஆற்றினார். நீங்க உங்க கணவன்மார்களை நீங்க கையில வச்சுக்கணும், அவங்களை மது குடிக்காம அவங்களை ஆக்கிக்கணும். நீங்க அதுக்கு அதிக அளவு அன்பு செலுத்தணும். நீங்க என்றையாவது உங்க கணவன்மார்களை மிகுந்த அன்பு செலுத்தினா நிச்சயமா அதுக்குண்டான பலன் கிடைக்கும். உங்க பிள்ளைங்களை தயவு செய்து படிக்க வைங்க, உங்கள் உடல்நலத்தை பார்த்துக்காங்க. பெண்கள் மேம்பாடு எப்படின்னு சொல்லிட்டு உலகில் ரவி பேசுவாரு. நீங்க பெண்கள் எப்படி முன்னுக்கு வரணும், அவங்க எல்லாம் எப்படிலாம் லோனுக்கு போகணும் அப்படின்றது அவர் வந்து கொடுப்பாரு. நான் நீங்க உங்க உடல்நலத்தையும் உங்க பிள்ளைகளோட உடல்நலத்தையும் நீங்க பாதுகாத்துக்கணும். இந்நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கும் சுய உதவி குழுக்களுக்கும் தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வரும் திரு உரைகவி ரவி மற்றும் புதுவையை ஒட்டியுள்ள குமுளம் கிராமத்தை சுய உதவி குழு செயல்பாட்டின் மூலம் சிறந்த வளர்ச்சிக்கு உட்படுத்தி உலக வங்கி மற்றும் மத்திய ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் பாராட்டை பெற்ற அக்குழுவின் தலைவி செல்வராணி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு தொகுதி பெண்களுக்கு வாழ்க்கையை வளர்ச்சி பாதையில் எதிர்கொள்வது குறித்தும் தன்னம்பிக்கையுடன் வாழ்க்கையில் முன்னேறுவது குறித்தும் சிறப்புரையுடன் விளக்கம் அளித்தனர். மனுஷன் எப்ப மாறுவான்னு யாருக்குமே தெரியாதுங்க. மனுஷனை மாத்திர மாதிரி உடை போட்டுக்கிட்டு போனா நாம என்னங்க பண்ண முடியும்? மிருகமா தாங்க மாறுவான் அவன். பாதுகாப்பு இல்ல இந்த நாட்டை நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருந்தனாக்கா இந்த நாட்டில் பாதுகாப்பு என்னைக்குமே வராது. சட்டத்தில் எவ்வளவு திருத்தங்களை கொண்டு வந்தாலும் கொண்டு வரவே முடியாது. என்றைக்கு ஒவ்வொரு பெண்மணியும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதிலே தற்பாதுகாப்புத்துக் கொள்வதிலே வெடிப்போடு இருக்கின்றார்களோ அன்றைக்குத்தான் இந்த பெண்களுக்கு சுதந்திரம். நம்ம நாமே பாதுகாத்துக்கணும். ராத்திரி 12 லேட் ஆகி போச்சுன்னா அம்மா வீட்டில் பதறாங்க இல்லையா, நம்ம பொண்ணு போச்சு காணான்னு. அந்த பாதுகாப்பு நம்ம சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லையா, அங்க சொல்லிக் கொடுக்கல போல இருக்கு. நாமளும் எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்கணும். இந்த பாதுகாப்பு தாங்க இந்த சமுதாயத்தில், அந்த பாதுகாப்பு உணர்வு நமக்கு நம்ம உடம்புல நம்முடைய உள்ளத்திலே ஒவ்வொரு நிமிஷமும் பாதுகாப்பு பாதுகாப்பு என்ற உணர்வு இருந்து கொண்டிருக்க வேண்டும். எங்க போனாலும் மனுஷனாலே அப்படிதான். யாரை சொல்லியும் குறை கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம போய் குரல் எழுப்பணும், போராட்டம் பண்ணோம், இதுல எந்த ஒரு பயனும் கிடையாது. இது உலக வாழ்க்கை, உலக இயற்கை, இதுதான் நியதி அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு எங்கவும் எப்பவும் எந்த நேரத்திலையும் நம்ம பாதுகாப்பா இருக்கணும் ஒவ்வொரு பெண்மணியும் நினைச்சாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கா. இந்நிகழ்ச்சியில் ஜான்குமார் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் விஜேஎம் வேலு, முனுசாமி, இதயாத், பார்த்திபன், பெருமாள், சுகுமார், மூர்த்தி, சசி, வெண்ணிலா நகரை சேர்ந்த வானரசன், சுந்தர், அப்பு, அருணாசலம், ஏஜேகே கோச்சிங் சென்டர் ஆசிரியை சரளா தலைமையிலான பயிற்சி குழுக்களை சேர்ந்த பெண்கள் மற்றும் வெண்ணிலா நகர், சக்தி நகர், சத்யா நகரை சேர்ந்தவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் கலந்து கொண்ட பெண்கள் அனைவருக்கும் ஜான்குமார் அறக்கட்டளை சார்பில் நினைவு பரிசு வழங்கி விருந்து அளிக்கப்பட்டது. புதுவை அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் காசநோய் பழமையானது இருப்பினும் புதுமை என்ற தலைப்பில் செவிலியர்களுக்கான கருத்தரங்கு நடைபெற்றது. புதுவை ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் செவிலியர்களுக்கான தொடர் கல்வி கருத்தரங்கு திட்ட இயக்குனர் டாக்டர் ரங்கநாத் தலைமையில் நடந்தது. காசநோய் பழமையானது இருப்பினும் புதுமை என்ற தலைப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக டாக்டர் வெங்கடேஸ்வர பாபு பங்கேற்று பேசுகையில் காசநோய் பழமை வாய்ந்ததாக இருப்பினும் இன்னும் பல நோய்களுடன் சேர்ந்து புதுமையாகவே விளங்குகிறது என்றார். மேலும் காசநோய் தொற்று, நோய் தடுப்பு, சிகிச்சை முறை மற்றும் உடன் ஏற்படும் நோய்கள் குறித்து விளக்கினார். நிறைவில் செவிலியர் கண்காணிப்பாளர் மல்லிகா நன்றி கூறிய நிகழ்ச்சியில் செவிலியர் கண்காணிப்பாளர்கள், தலைமை செவிலியர்கள் மற்றும் செவிலிய மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிபந்தனை ஜாமீனில் விடுதலையான பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் நிபந்தனையை தளர்த்த வேண்டும் என்று நீதிமன்றத்தில் முறையிட முடிவு செய்துள்ளனர். புதுவையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் கடந்த 10ஆம் தேதி அரசு அலுவலகங்களை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் மோதல் ஏற்பட்டதால் 186 பேரை கைது செய்து பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். அவர்களுக்கு காலை மாலை என இருவேளையும் காவல் நிலையத்தில் கையெழுத்து போட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கப்பட்டது.
இதனால் காவல் நிலையத்தில் கையெழுத்து போட்டு வரும் ஊழியர்கள் உறவினர்களின் நிகழ்ச்சிக்கும் வேறு எங்கும் செல்ல முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். எனவே காங்கிரஸ் வழக்கறிஞர்கள் மூலம் நிபந்தனையை தளர்த்த வேண்டும் என்று நீதிமன்றத்தில் முறையிட முடிவு செய்துள்ளனர். புதுவையில் நன்கொடை கேட்டு தொழிற்சாலைகளை மிரட்டுபவர்கள் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுவார்கள் என்று காவல் கண்காணிப்பாளர் தெய்வ சிகாமணி எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுவை தவளக்குப்பத்தில் போலீசார் மற்றும் தொழிற்சாலை நிர்வாகிகள் கலந்துரையாடல் கூட்டம் எஸ்பி தெய்வ சிகாமணி தலைமையில் இன்ஸ்பெக்டர்கள் மோகன்குமார், பழனிவேலு, ஜெயராமன் ஆகியோர் முன்னிலையில் நடந்தது. கூட்டத்தில் பங்கேற்ற தொழிற்சாலை அதிபர்கள், நிர்வாகிகள் தங்கள் கருத்துக்களை கூறுகை கோவில் திருவிழா, விளையாட்டு போட்டிகள் என்று பல்வேறு நபர்கள் தொழிற்சாலைக்கு வந்து நன்கொடைகள் கேட்டு நிர்பந்தம் செய்து மிரட்டி வருகிறார்கள். மேலும் வட மாநிலங்களிலிருந்து வேலைக்கு வருபவர்களை உள்ளூர் வாசிகள் மிரட்டுகிறார்கள். இரவு நேரங்களில் வேலை முடிந்து செல்லும் பெண்களை பாதுகாக்க போலீஸ் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்து எஸ்பி தெய்வ சிகாமணி பேசுகையில், நன்கொடை கேட்டு யார் வந்தாலும் எந்த விதத்தில் கேட்டாலும் தொடர்ந்து வற்புறுத்தி கேட்பது சட்டப்படி குற்றமாகும். அப்படி மிரட்டி நன்கொடை கேட்பவர்களை பற்றி ரகசியமாக போலீசாருக்கு தகவல் கொடுக்குமாறும் தகவல் கொடுப்பவர்கள் பற்றிய விவரங்கள் பாதுகாக்கப்படும் என்றார். தொடர்ந்து நன்கொடை என்ற பெயரில் பணம் கேட்டு மிரட்டுபவர்களை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்து தண்டிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் எதிர்காலத்தில் இதுபோன்ற குற்றங்கள் நிகழாதவாறு தடுக்க தொழிற்சாலைகள் ஒத்துழைப்பு தர வேண்டும். அதுபோன்று தொழிலாளர்களை விபத்திலிருந்து பாதுகாக்க அந்தந்த நிறுவனங்களே தலைக்கவசம், ரிஃப்ளெக்டர் ஆடைகள் வழங்க முன்வர வேண்டும். தொழிற்சாலைகளுக்கும் தொழில் நடத்துபவர்களுக்கும் புதுவை அரசு சார்பில் நிச்சயம் பாதுகாப்பு கொடுக்கப்படும் என்று பேசினார். புதுவை நாட்டு நலப்பணி திட்டம் பொது பிரிவு சார்பில் நடைபெற்ற புதிய உறுப்பினர்களை வரவேற்கும் விழாவில் அமைச்சர் பன்னீர்செல்வம் பங்கேற்று பூச்செண்டு அளித்து உறுப்பினர்களை வரவேற்றார். புதுவை பாரதி பூங்காவில் அரசு நாட்டு நலப்பணி திட்டம் பொது பிரிவு சார்பில் புதிய உறுப்பினர்களை வரவேற்கும் விழா திட்ட அலுவலர் தேசிய விருதாளர் வெற்றிவேல் தலைமையில் மகளிர் நலக்குழு தலைவி லட்சுமி முன்னிலையில் நடைபெற்றது. கலைக்குழு செயலாளர் வினோத்குமார் வரவேற்று பேசிய விழாவில் ஆலோசனை குழு தலைவர் ஆதவன் வாழ்த்துரை வழங்கிட சிறப்பு விருந்தினராக உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் பங்கேற்று புதிய உறுப்பினர்களுக்கு பூச்செண்டு கொடுத்து வரவேற்று சிறப்புரை ஆற்றினார். நிறைவில் திட்ட அலுவலர் பக்தவச்சலம் நன்றி கூறிய விழாவில் புதிய உறுப்பினர்கள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் ஏராளமான கலந்து கொண்டனர். சீசன் துவங்கியுள்ளதை தொடர்ந்து புதுவையில் பிளம்ஸ் மற்றும் நாவல் பழங்களின் விற்பனை அதிகரித்துள்ளது. கோடை காலத்தில் மக்கள் பெரும்பாலும் உடல் வெப்பத்தை தணிக்க குளிர்ச்சியான பழங்களை வாங்கி உட்கொள்கின்றனர். இருப்பினும் கோடை காலத்தை தன்னுள் அடக்கி அதிக விளைச்சல் தரும் மாம்பழம், சப்போட்டா போன்ற பழங்களும் அதிக அளவில் விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் சீசன் துவங்கியுள்ளதால் பிளம்ஸ் மற்றும் நாவல் பழங்கள் விற்பனைக்காக புதுவையில் குவிந்துள்ளன. வெளியூர்களில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ள பிளம்ஸ் மற்றும் நாவல் பழங்கள் நல்ல விலைக்கு விற்கப்படுகின்றன. அவற்றை விரும்பி உட்கொள்ளும் புதுவை மக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்வதால் வியாபாரிகளும் புதுவையில் பல இடங்களில் விற்பனையை அதிகரித்துள்ளனர். இதனால் பிளம்ஸ் மற்றும் நாவல் பழங்களின் விற்பனை புதுவையில் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. சென்டாக் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்று மனித உரிமை கவுன்சில் நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. புதுவை மனித உரிமை கவுன்சில் நிர்வாகிகள் கூட்டம் கவுன்சில் தலைமை அலுவலகத்தில் தலைவர் சக்திவேல் தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலையில் நடந்தது. திரளான உறுப்பினர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது. தொடர்ந்து புதுவையில் சென்டாக் மாணவர்களுக்கு வழங்கப்படும் கல்வி உதவித்தொகையினை உடனடியாக வழங்க வேண்டும். மாதந்தோறும் முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் ஓய்வூதிய தொகையினை குறிப்பிட்ட தேதிக்குள் வழங்கிட வேண்டும். மீனவர்களுக்கு தடைக்கால நிவாரணத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுவை காராமணிக்குப்பம் ரயில்வே கிராசிங் அருகே ரயில் பாதையை கடந்து சென்ற மூதாட்டி ரயில் மோதியதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். புதுவை காராமணிக்குப்பம் ரயில்வே கிராசிங் அருகே ரயில் பாதையை ஒட்டிய பகுதியில் தெய்வ சிகாமணி என்ற முதியவரும் அவரது மனைவியுமான பச்சைவாழி என்ற 68 வயது மூதாட்டியும் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் சம்பவம் நடந்தபோது பச்சைவாழி மூதாட்டி ரயில் பாதையை கடக்க முயற்சித்த போது விழுப்புரத்திலிருந்து புதுவை நோக்கி வந்த ரயில் மோதியதில் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மூதாட்டி தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது தற்செயலான விபத்தா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
புதுவையில் திடீரென பெய்த மழையினால் இரவில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சித்தன்மை நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுவையில் கோடை வெயில் துவங்கியது முதல் வெப்பத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் அக்னி வெயிலையும் சமாளித்து கடந்த பின்பும் அந்த அளவிற்கு இல்லை என்றாலும் வெயிலின் தாக்கம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இதனால் தமிழ்நாடு, கேரள மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் புதுவையில் கோடை மழையாவது பெய்யாதா என்று மக்கள் ஏங்காத நாள் என்றும் இருக்க முடியாது. இந்நிலையில் வெப்ப சலனம் காரணமாக நேற்று 15ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் கரு மேகங்கள் சூழ்ந்து தூறல் விழத் தொடங்கியது. பின்னர் வேகமாக பெய்த மழை இரவு முழுவதும் விட்டு பெய்ததால் காற்றில் வெப்பத்தன்மை குறைந்து குளிர்ச்சித்தன்மை நிலவியது. வெகு நாட்களுக்கு பின் இரவு முழுவதும் குளிர்காற்று வீசியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்து நிம்மதியாக உறங்கினர் என்றால் அது மிகையாகாது. புதுவை வில்லியனூர் ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடந்த சங்காபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். புதுவை வில்லியனூர் ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேக ஆண்டு விழாவினை முன்னிட்டு சங்காபிஷேகம் நடந்தது. விழாவிற்காக சங்கு ஸ்தாபனம், கலச ஸ்தாபனம், சகசரநாம தீபாராதனை போன்ற நிகழ்வுகளும் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு சங்காபிஷேகமும் சிறப்பு அலங்காரத்தில் அர்ச்சனை மற்றும் ஆராதனையும் நடந்தது. விழாவில் ஆன்மீக அன்பர்கள் திரளாக பங்கேற்று வழிபட்டு கன்னிகா பரமேஸ்வரி அம்மனின் அருள் கடாட்சத்தை பெற்றனர். பங்கேற்ற அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆரிய வைசிய பஜனை மடத்தினர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.